foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம இன்னொரு easy and interesting recipe தான் பண்ண போறோம். Khoya Matar Paneer. இதுல மட்டரோட குவாண்டிட்டி உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சு சேர்த்துக்கலாம். இதுனா நம்மளோட unsweetened khova. அதுதான் நான் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன். அது ஒரு 100 grams எடுத்துட்டு இருக்கேன். பனீர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 grams எடுத்துட்டு இருக்கேன். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் சுட வச்சிருக்கேன். இதுல நான் வந்து ஒரு half teaspoon சோம்பு போட்டிருக்கேன், half teaspoon ஜீரா போட்டிருக்கேன், 2 ஸ்டார் ஆனிஸ், அப்புறம் இந்த பே லீஃப், தால்ச்சீனி, ஒரு 4-5 பெப்பர். இதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஆயில் போட்டிருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் ஆர் கீ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு 2 tablespoons ஆயில் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2 pinches சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுது, இந்த வெங்காயம் அண்ட் இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதங்கணும். இது வந்து நான் ஒரு 4 டொமேட்டோவை பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இப்போ இதில் आमचूर पाउडर, धनिया पाउडर, चिली पाउडर. இதில் வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த கோவா போடுறதுனால அந்த காரம் வந்து அவ்வளோ இருக்காது. இது கரம் மசாலா, இது மஞ்சள். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். இந்த இதில் இருக்கிற எல்லா பச்சை வாசனையும் போன பின்ன தான் நம்ம கோவா சேர்க்க போகிறோம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த மசாலாவில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகிடுது. நம்ம இன்னுமே கொஞ்சம் குக் தான் பண்ண போகிறோம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துட்டு. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் இந்த கோவா சேர்த்துடலாம். இதை நான் வந்து திருவி வச்சுட்டுருக்கேன், ஏன்னா அப்படியே ஜஸ்ட் உதுத்தாக்கா அது வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகுன்றதுனால. இப்போ இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 tablespoon அளவுக்கு நான் மட்டர் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா இன்னுமே சேர்த்துக்கலாம். கோவா சேர்த்த பின்ன வந்து இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டுக்கு இழக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கலாம், நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வின்டர் சீசனுக்கு இங்கே வந்து நமக்கு இந்த மட்டர், அதாவது இந்த ஃப்ரெஷ் பீஸ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கி நம்ம உரிச்சுண்டு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டாக்கா அது நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம வரா மாதிரி பார்த்துக்கலாம். அவள் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஃப்ரீசர் எவ்வளோ அக்காமடேட் பண்ணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து கசூரி மேத்தி இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஜலம் சேர்த்துக்கலாம். அட் ஸ்டேஜ் நம்ம வந்து ஒரு 2 glasses அந்த மாதிரிலாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கோவா சேர்த்ததுனால எவ்வளோ நல்ல க்ளாஸி டெக்ஸ்டர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு கொதி வந்த பின்ன நம்ம பனீர் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 minutes குக் பண்ணி எடுக்கலாம். இந்த பனீர் நம்ம சேர்த்துடலாம். இந்த பனீர் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பட்டரில் வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு வந்து அதை விட இந்த மாதிரி அப்படியே டைரெக்டாக போட்டுட்டு குக் பண்ணுறது தான் எங்களுக்கு பிடிக்கும். அது ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும், இது ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். இப்போது சேர்ந்து நல்லா குக் ஆகணும், அவ்வளோதான். நம்மளோட கோயா மட்டர் பனீர் ரெடி. இந்த மட்டர், அதாவது இந்த பீஸோட குவான்டிட்டி உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளோ போரும்னு தோணிது. பாருங்க எவ்வளோ நல்லா கொதிச்சிருக்குன்னு. ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போது லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் ஆற வந்து அது கொஞ்சம் திக்கன் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட கோயா மட்டர் பனீர் எவ்வளோ ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஈஸியாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்
நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.